சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல், கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. குசியோ குசி. தமிழக மக்களுக்கு வெளியான குட் நியூஸ். தேர்தல் சமயத்தில் இந்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு தற்போது கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு எப்படியாவது ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகித்து வருகிறது. அதன்படி பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசாக கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் விரைவில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகி முன்னதாக 31/3/2021 வரை கூட்டுறவு வங்கியில் நகை கடன் பெற்றிருந்த 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு நிலுவையில் இருந்த 6000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பது குறித்து பட்டியல் வழங்க அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த முறை இவர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் இந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி இருக்கலாம் என்றுதான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.